ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரம் உடன் வழி எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 5 மாதங்கள் கடந்து போய் 6வது மாதத்துல 2வது நாள்ல தேவ சமூகத்துல வந்திருக்கோம் என்று சொன்னால் அது அற்புதமான காரியம். காரணம் என்று சொன்னால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அதனால் இன்றைக்கு உள்ள வேத வசனங்களை வாசித்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லுகிறோம். மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது வீடுகளில் இருக்கிற எங்கே இருந்தாலும் வேதத்தை எடுத்து கவனித்து பாருங்கள். அதிகாலையில் அனுப்பப்படுகிற இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து இந்த வேத வசனத்தோடு கூட எங்கள் ஜெபத்துல கலந்து கொள்ள வேண்டும் சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதனால் இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தைக்குள் நேராக கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல முதல் 5 வசனங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாய நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எங்கள் உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்று ஆதி திருச்சபையில சபைக்காக பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாம் படும்போது அது வெறும் ஊழியக்காருக்காக மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு பலவிதமான உபத்திரங்கள் வந்தது. ஆனால் தங்கள் உபத்திரவத்துல எப்படி நீர் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தினீரோ அப்படியா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துயரங்கள் இருக்கு சுவாமி. எங்கள் வாழ்க்கையில தேர்ச்சி எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை தைரியப்படுத்தின தேவன், அப்படியே இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார், என் ஜெபத்தை கேட்பார், என் கண்ணீரை காண்பார், எனக்கு பதில் கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த 6வது மாதத்திலே 2வது நாளிலே வாழ்வுதரும் உன்னன் வழியாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனியுங்கள், கேளுங்கள், அடுத்தவர்களுக்கு அனுப்பி வையுங்கள்.